ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப முக்கியமான ஒரு கிராமர். ஆர் யூ லிசனிங்? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்களா? லிசனிங் அப்படின்னா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆர் யூ லிசனிங்? இந்த கொஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ டூ யூ லிசனிங் வருமா? ஆர் யூ லிசனிங் வர்ற மாதிரி டூ யூ லிசனிங், டூ யூ லிசன் தான் வரணும். டூ யூ லிசனிங் is grammatically wrong. So, do plus subject plus verb. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்ஜி வரக்கூடாது, அவ்வளோதான். do வந்துச்சுன்னா, does வந்துச்சுன்னா, did வந்துச்சுன்னா ஐஎன்ஜி வரக்கூடாது. அதாவது வேர்போட ஐஎன்ஜி சேரக்கூடாது. ஆர், இஸ் இது எல்லாமே பி வேர்ப்ஸ். ஆர் யூ லிசனிங் இது மாதிரி ஆர் யூ ஈட்டிங், ஆர் யூ கம்மிங் இது வரலாம். ஓகே, இப்போ ஆர் யூ ஒர்க்கிங் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? இது கரெக்டு. டூ யூ ஒர்க்கிங் வரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். வேர்போட ஐஎன்ஜி சேரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ டூ யூ ஒர்க் வரலாம். நீ வேலை செய்வியா? நீங்கள் வேலை செய்வீங்களா? டூ யூ ஒர்க். அப்போ ஆர் யூ ஒர்க் வரலாமா? நல்லா கவனித்து பாருங்கள். ஆர் யூ ஒர்க்கிங் கரெக்டு. டூ யூ ஒர்க்கிங் வரக்கூடாது, தட் இஸ் ராங். டூ யூ ஒர்க் வரலாம். அதே மாதிரி டூக்கு பதிலாக ஆர் யூ ஒர்க் வரலாமா? வரக்கூடாது, தட் இஸ் ராங். ஏன்னா வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரலாம், இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரலாம். ஸோ ஆர் யூ ஒர்க் அப்படின்னு வரக்கூடாது. ஆர் யூ எ ஸ்டூடெண்ட் வரலாம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னது? நவுன் ஃபார்ம். இங்கே மேலே ஆர் யூ ஒர்க்கில் அந்த ஒர்க் அப்படிங்கிறது என்னது? வேர்ப் ஃபார்ம். ஸோ வேர்ப் வந்துச்சுன்னா ஐஎன்ஜி சேர்த்து தான் வரணுமே தவிர வெறும் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த கிராமர் தெரிஞ்சிருக்கலாம். பிகினர்ஸ்க்கு லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தெரியும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது ஒரு முக்கியமான கிராமர், அதனால் பொறுமையாக கவனிங்க. இப்போ ஆர் அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ், அதாவது ஆர், இஸ் எல்லாமே பி வேர்ப்ஸ் தான். இந்த பி வேர்ப்ஸில் ஆரம்பிக்கிற கேள்விகள். சப்ஜெக்ட் ப்ளஸ் நவுன், இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நவுன். இப்போ இந்த கீழே இருக்கிற டேபிளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆர் தே டாக்டர்ஸ்? ஆர் அப்படின்னு வார்த்தை வந்திருக்கு, பி வேர்ப். சப்ஜெக்ட் வந்து தே, டாக்டர்ஸ் நவுன் ஃபார்ம். ஆர் தே டாக்டர்ஸ்? அவர்கள் மருத்துவர்களா? அடுத்து மேலே பாருங்கள், மிடில் லைன். ஆர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். கீழே இருக்கிற க்ரீன் கலர் பாருங்கள். ஆர் தே ரிச்? ரிச் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அவர்கள் பணக்காரர்களா? ஓகே, அடுத்தது லாஸ்ட் ஒன். ஆர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆர் தே கம்மிங்? அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? ஸோ இந்த மாதிரி நவுன் ஃபார்ம் வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரலாம். இப்போ டூ பாருங்களேன், கடைசி கொஸ்டின். டூ தே கம்? இந்த இடத்துல கம்மிங் வரக்கூடாது. ஓகே, டூ தே கம்? அவர்கள் வருவார்களா? இப்போ ஆர் தே டாக்டர்ஸ்? ஆர் தே கம்மிங்? டூ தே கம்? இங்கே இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையுமே பாருங்கள். டூ அப்படிங்கிற வேர்பில் ஆரம்பிச்சிருக்கு, பி வேர்ப் ஆர் அப்படிங்கிற வேர்பில் ஆரம்பிச்சிருக்கு. எந்தெந்த கேள்வியெல்லாம் கரெக்ட், எந்தெந்த கேள்வி தப்பு, கிராமட்டிக்கலாக தப்பு அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. ஆர் யூ எ ஸ்டூடெண்ட்? நீ ஒரு மாணவனா கேட்கலாம். ஓகே, நவுன் வரலாம், ஆருக்கு அப்புறம் நவுன் வரலாம். இப்போ டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் ஹாப்பி? ஹாப்பிங்கிறது அட்ஜெக்டிவ். டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் ஹாப்பி? மாணவர்கள் மகிழ்ச்சியாக உணர்ந்தார்களா? ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி? மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள். டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் ஹாப்பி அப்படின்னா மாணவர்கள் மகிழ்ச்சியை உணர்ந்தார்களா? ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி அப்படின்னா மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? டூ யூ எ டீச்சர்? திஸ் இஸ் ராங், கிராமட்டிக்கலி ராங். எப்படி இருக்கணும் அந்த கொஸ்டின்? ஆர் யூ எ டீச்சர்? நீங்கள் ஒரு ஆசிரியரா? ஆர் வி த ஸ்டூடெண்ட்ஸ்? நாம் மாணவர்களா? இது கரெக்ட். அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ராங். டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி? திஸ் இஸ் ராங். டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் ஹாப்பி அப்படின்னா கரெக்டு. டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி இஸ் ராங். இங்கே இருக்கிற தமிழ் கேள்விகளை பாருங்கள். எந்தெந்த கேள்விக்கெல்லாம் டூ வரும், எந்தெந்த கேள்விகளுக்கு ஆர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க.
ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துக்குறோமா, ரீகால் பண்ணிக்கலாம். ஆர் தே டாக்டர்ஸ், ஆர் தே ரிச், ஆர் தே கம்மிங். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நவுன் வந்திருக்கு, அட்ஜெக்டிவ் வந்திருக்கு, verb ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டூ தே கம். இந்த கம் அப்படின்னு தான் வந்திருக்கு, கம்மிங் அப்படின்னு இல்லை. இப்போ நீங்கள் இந்த தமிழ் கேள்விகளை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். எந்தெந்த கேள்விக்கு ஆர் வரும், எந்தெந்த கேள்விகளுக்கு டூ வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. நீங்கள் சொல்வீர்களா, டூ யூ டெல். நீங்கள் சொல்வீர்களா. இந்த டூக்கு பதிலாக ஆர் வந்துச்சுன்னா அந்த கேள்வி எப்படி வரும்? ஆர் யூ டெல்லிங், நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களா. டெல் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆர் யூ டெல்லிங், அந்த குழந்தைகள் உயரமாக இருக்கின்றனவா. ஆர் த சில்ட்ரன் டால். ஓகே, டால் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ. சிம்பிளான கேள்வி தான். டூ யூ நோ, ஆர் யூ நோ அப்படின்னு வரக்கூடாது. அதே மாதிரி டூ யூ நோயிங் வரக்கூடாது. டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா. நீங்கள் ஒரு உதவியாளரா. ஆர் யூ an assistant. Do you an assistant is grammatically wrong. Are you an assistant is correct. Do you walk fast. நீங்கள் வேகமாக நடப்பீர்களா. Do you walk fast. அந்த டூக்கு பதிலாக ஆர் கொண்டு வந்தால் ஆர் யூ வாக்கிங் ஃபாஸ்ட். நீங்கள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா. ஆர் யூ வாக்கிங் ஃபாஸ்ட். நீங்கள் ஒரு அரசியல்வாதியா. ஆர் யூ எ பொலிட்டீஷியன். இந்த பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஸோ நவுன் வரலாம், verb ப்ளஸ் ஐஎன்ஜி வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம் இந்த ஆருக்கு அப்புறம். டூ வேர்பில், அதாவது டூ, டஸ், டிட் இந்த வேர்ப்ஸில் verb மட்டும்தான் வரும், நவுன் வரலாம். இப்போ நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண வேண்டிய கேள்வி. இப்போ நீங்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். வருவீர்களா இல்லையா. நீங்கள் வருவீர்களா இல்லையா. இதை நீங்கள் டூ அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணியும் கேட்கலாம், ஆர் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆர்லையும் ஃப்ரேம் பண்ணலாம், டூ அப்படிங்கிற வேர்பையும் யூஸ் பண்ணலாம். ரெண்டையுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டூ வேர்ப்ஸ், அதாவது டூ அப்படிங்கிற வேர்பை வச்சு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், அதுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பி வேர்பில் ஆர் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோலையும் இதே கிராமர் தான். அதில் டூ, ஆர் இந்த ரெண்டுலேயும் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பேன். அதில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.